ஸ்காட்லாந்தோட அந்த கரடுமுரடான கடற்கரையோரம் சாம்பல் நிற அலைகள் கருப்பு பாறைகள் மேல மோதி சிதற இடத்துல, அந்தி சாயிற நேரத்துல சீல்கள் பாட்டு பாடுற அந்த இடத்துல ஆங்கஸ்னு ஒரு தனிமையான மீனவன் வாழ்ந்து வந்தான். தினமும் சாயங்காலம் அந்த நாள்ல பிடிச்ச மீன்களோடவும் காத்தோட சத்தத்தை மட்டும் துணையா வச்சுக்கிட்டும் அவன் தன்னோட அந்த குளிரான வீட்டுக்கு திரும்பி வருவான். ஒரு நடுவேனிற்கால ராத்திரியில ஏதோ ஒரு விசித்திரமான இசை அவனை இழுக்க ஆங்கஸ் மெதுவா ஒரு ரகசிய இடத்துக்கு ஊர்ந்து போனான். அங்க அந்த நிலவொளியில அவன் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தான். 7 கடல் கன்னிகள் தங்களோட தோலை கழட்டி போட்டுட்டு கடற்கரையில ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க உடம்பு தண்ணி மேல படுற நட்சத்திர வெளிச்சம் மாதிரி ஜொலிச்சது. கடவுளே, இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. அவன் கண்கள் ஒரு பொண்ணு மேலேயே நிலைச்சு நின்னுச்சு. அவளோட முடி கடற்பாசி மாதிரி அலை அலையா இருந்துச்சு. அவளோட சிரிப்பு சத்தம் கடல் அலைகளுக்கு நடுவுல மணி அடிக்கிற மாதிரி கேட்டுச்சு. அந்த சில்கிகள் விளையாடிட்டு இருந்தப்போ ஆங்கஸ் மெதுவா முன்னாடி போய் மென்மையாவும் புள்ளிகளோடவும் இருந்த அவளோட அந்த சீல் தோலை திருடிட்டான். விடியுற நேரம் வந்தப்போ அந்த பெண்கள் வேக வேகமா அவங்க தோலை தேடினாங்க. 6 பேர் திரும்பவும் கடலுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த கருப்பு முடி அழகி மட்டும் பாறைகளுக்கு நடுவுல பதட்டமா தேடினா. ஆனா அலைகள் அவளோட சகோதரிகளை கூட்டிட்டு போயிருச்சு. அவ முட்டி போட்டு அழுதுட்டு இருந்தப்போ ஆங்கஸ் அவன் ஒழிஞ்சிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தான். பயப்படாதே பொண்ணே, நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நீதான் என் தோலை வச்சிருக்க. அது இல்லாம என்னால கடலுக்கு திரும்ப முடியாது. தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துடு. நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். என் கூடவே இருந்துரு, என் மனைவியா இரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தருவேன். ஒரு கதகதப்பான அழகான துணிகள், நீ என்ன கேட்டாலும் தருவேன். என் சுதந்திரத்தை தவிர மத்த எல்லாத்தையும் தருவேன். என் வீட்டை தவிர எல்லாத்தையும் தருவேன். ஆனா அவளுக்கு வேற என்ன வழி இருந்துச்சு? தோல் இல்லாம ஒரு செல்கியால கடலுக்கு போக முடியாது. அதனால மொய்ரா, அதுதான் அவ சொன்ன பேரு, ஆங்கஸோட மனைவியா ஆனா. வருஷங்கள் ஓடுச்சு. மொய்ராவுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணுன்னு மொத்தம் 3 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க மேல அவ உயிரையே வச்சிருந்தா. அவ ஒரு நல்ல அம்மாவாவும் பொறுப்பான மனைவியாவும் இருந்தா. ஆங்கஸ் அடிக்கடி அவ ஜன்னல் வழியா கடலையே பார்த்துட்டு இருக்கிறத கவனிப்பான். அம்மா, நீ ஏன் எப்பவும் அலைகளை பார்க்கும்போது இவ்ளோ சோகமா இருக்க? நான் சோகமா இல்ல செல்லமே, நான் சும்மா பழைய நினைவுகள்ல இருக்கேன். 7 வருஷம் இப்படியே போச்சு. ஒரு குளிர்காலத்துல ஆங்கஸ் வலையை சரி பண்ண வெளியே போயிருந்தப்போ அவனோட சின்ன பையன் வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்தான். அம்மா, அம்மா, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் பாரு. ஒரு அழகான சாம்பல் நிற போர்வை மேல ஒளிஞ்சு கிடக்கு. மொய்ராவோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. நிமிர்ந்து பார்த்தா அவ பையன் கையில அந்த சீல் தோல் இருந்துச்சு. கைகள் நடுங்க அவ அதை வாங்கிக்கிட்டா. என் தோல், இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம். அவ அத முகத்துல வச்சு அந்த கடல் வாசனையையும் நினைவுகளையும் உள்வாங்கினா. கண்ணீர் அவ கண்ணத்துல வழிஞ்சுது. அந்த நேரத்துல ஆங்கஸ் வீட்டு வாசல்ல வந்து நின்னா. அவ முகம் வெளறி போச்சு. மொய்ரா, ப்ளீஸ் போகாத, ப்ளீஸ். இல்ல, நான் போறேன். என்னால மூச்சு விட முடியல. ஆனா குழந்தைங்க, அவங்கள உனக்கு பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? கண்டிப்பா அவங்கள நேசிக்கிறேன். அவங்க என் இதயம், என் ரத்தம், என் உசுறு. நான் போறேன். என்னால மூச்சு விட முடியல. அவ அந்த தோலை தன் தோல்ல போத்திக்கிட்டா. உடனே அவ உருவம் மாற ஆரம்பிச்சுது. மொய்ரா, ப்ளீஸ். மொய்ரா! போகாதீங்க அம்மா, போகாதீங்க. நான் போயாகணும். கடல்ல என்ன வீட்டுக்கு சொல்லிட்டு அவ கடற்கரையை நோக்கி ஓடினா.
ஆங்கஸும் குரந்தங்களும் அவ பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடுனாங்க. ஆனா அவ அலைகளுக்குள்ள குதிச்சிட்டா. ஒரு நிமிஷம் தண்ணிக்குள்ள அவளோட மனுஷ உருவம் தெரிஞ்சது. அப்புறம் அவ ஒரு சீலா மாறிட்டா. அந்த ஆழமான கடலுக்குள்ள மறையறதுக்கு முன்னாடி அவளோட அந்த கருப்பு கண்கள் கடைசியா ஒரு தடவை அவங்கள திரும்பி பார்த்துச்சு. என் தங்கங்களா, உங்களை நான் எப்பவும் மிஸ் பண்ணுவே. அன்னையிலிருந்து ஆங்கஸ் அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு நடுவேனிற்று கால ராத்திரியிலையும் அந்த குழந்தைங்க அழகான சிப்பிகள், முத்துக்கள், கலர்கல்லுகளை கடற்கரை ஓரத்தில் பார்த்தாங்க. அது கடலுக்கு அடியிலிருந்து அவங்க அம்மா கொடுத்த பரிசுகள். சில நேரம் நிலவு முழுசா இருக்கும்போது ஒரு சீல் கரைக்கு பக்கத்துல நீந்தி வரும். அந்த கண்கள் அப்படியே மனச கண்கள் மாதிரி அன்பும் ஏக்கமும் நிறைஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போதே அவங்க அம்மா இன்னும் தங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும்.